Hi குட்டீஸ், இது ஹிந்தி அப்ரோச். இன்றைக்கி பார்ட் 13. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், முன்ன இது ஃப்யூச்சர் டென்ஸ். இப்போ நான் நேற்று என்ன சொன்னேன், மை வந்தால் ஊங்கா, ஊங்கா, தும் வந்தால் ஓகே ஃபாலோ பண்ணோம் இந்த லெசன்ஸில் ஆரக்கில். இப்போ தேரகில் எகு வகு வந்தால் ஏகா ஏங்கே, இது எப்படி அந்த வேர்பு கோடு ஃபாலோ பண்ணுவோம்னு அடுத்த நெக்ஸ்ட் லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், கல் அசோக் கஹா ஜாயேகா. கல்னா டுமாரோ, அசோக்னா அசோக், கஹாங்னா வே, ஜாயேகா. இப்போ சிங்கிள் வேர்பு போது நம்ம அப்படியே ஏகா போட்டுக்கிறோம். அப்போ இது வில்லு. இப்போ வேர் வில் யூ கோ டு அசோக் டுமாரோ, நாளைக்கு அசோக் எங்கே போகிறான். கல் அசோக் சென்னை ஜாயேகா. டுமாரோ अशोक गो टू चेन्नई. अशोक चेन्नई क्यों जाएगा. क्यों ना वाई, वाई विल यू गो अशोक चेन्नई, गो टू चेन्नई. ஏன் எதுக்கு போகிறான், ஏன் போகிறான். வக் சென்னை में ஹாக்கி खेलना जाएगा. அவன் சென்னையில் ஹாக்கி விளையாட போகிறான். he will go to चेन्नई to play hockey. खेलना खेलने விளையாடுவதற்கு ஹாக்கி விளையாட போகிறான். வகாங் சனிவார் கோ ஹாக்கி கா கேல் ஹை. அங்கே வகாங்னா தேர், சனிவார்னா சாட்டர்டே, ஹாக்கினா ஹாக்கி, கேல்னா கேம். அப்போ சாட்டர்டே கேம் இஸ், ஹாக்கி கேம் இஸ் சாட்டர்டே தேர். क्या அசோக் ஹாக்கி खेलता है. இங்கே பாருங்கள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது. தா வேர்பு கோடு தா வந்தால் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ என்ன கொஸ்டின் மேக் பண்ணோம், டேஷ் அசோக் ப்ளே ஹாக்கி. ஏன்னா அசோக் ஹாக்கி விளையாடுவானா. ஹாங் எஸ், அசோக் ஹாக்கி கூப் கேல்தா ஹை. அசோக் அங்கே ஹாக்கி நன்றாக விளையாடுவான். ப்ளே வெல். அசோக் கவுன் சென்னை பேஜ்தே ஹை. அசோக்கை யார் சென்னை பேஜ்னா சென்டு, தேவது சென்டு, இது ப்ரெசன்ட் டென்ஸ். अशोक हु डस सेंड चेन्नई अशोक, यार अनुपुறாங்க. अशोक को हमारे प्रधान अध्यापक चेन्नई भेजते हैं. அத்தியாபக் அவங்க ஹைங்கில் முடியுது, இது பேஜ், இது அவங்க பெரியவங்கனால தேல ஃபினிஷ் ஆகுது. அப்போ சென்னை அனுப்புகிற யார், அவங்க ஹெட் மாஸ்டர். சென்ட் சென்னை, அவ ஹெட் மாஸ்டர் சென்ட் சென்னை அசோக். अशोक वहाँ कितने दिन ठहरेगा. अशोक वहाँना दैर, कितने ना हाउ मनी, दिन ना डे, ठहरना ஸ்டே. இப்போ அசோக் யகு வகுவோடு சேர்ந்தவங்க, அதனால் இப்படி இதை எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் டக ப்ளஸ் ஏங்கே, டகரேங்கே அப்படின்னு பிரிப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த டகர் எங்கே பிரிக்க பாருங்கள். ட ஹா டகர் ப்ளஸ் எகு வகுனா என்ன, ஏகா. அப்போ இர் ப்ளஸ் ஏ என்ன, ரேவா மாறுது, டகரேகா. அசோக் வகா 5 दिन ठहरेगा. அவன் த 5 days will stay. அசோக் will stay 5 days there. वहाँ के 3 दिन का है. there खेलना गेम, 3 ना 3, दिन ना डे, गेम is 3 days there. आज अशोक किस गाड़ी से जाएंगे. ये आज टुडे अशोक किस गाड़ी ना எந்த ட்ரெயினில் போகிறான். which train will go अशोक today, எந்த ட்ரெயினில் போகிறான். वह शाम को गाड़ी से जाएंगे. அவன் ஈவினிங் ஷாம் கோனா ஈவினிங், கீ காடினா ஈவினிங் ட்ரெயினில் போகிறான். மை ஷாம் கோ ஸ்டேஷன் ஜாவுங்கா. ஐ ஜாவுங்கா, இப்போ மை வந்தனால உங்கா வருதா. ஐ வில் கோ டு ஸ்டேஷன் ஈவினிங். கியா தும் பி ஸ்டேஷன் சலோகே. இப்போ பாருங்கள், முன்னாலே பிரித்து கொடுத்துருக்கேன். சல் ப்ளஸ் தும் வந்திருக்குதா. தும் வந்துனா நம்ம என்ன போடணும், ஓகே. இங்கே பாருங்கள், இல் ப்ளஸ் ஓ
लो அப்போ क्या तुम भी स्टेशन चलोगे ना will you also go to station என்ன நீயும் போறியா हाँ yes मैं भी I also அவசியம் ஷூரா ஸ்டேஷன் சொல்லுங்கா இதே ரெண்டு வேர்டு வந்தாலும் மாறும் ஏற்கனவே முந்துள்ள சொல்லியிருக்கேன் சல் ப்ளஸ் ஊங்கா சொல்லுங்கா சொல்லியிருக்கேன் ஐ ஆல்சோ கோ டு ஸ்டேஷன் ஷோர்லி நான் கண்டிப்பாக போவேன் மை 4 बजे तुम्हारे घर आऊँगा நான் 4 மணிக்கு உங்களுடைய வீட்டுக்கு வருவேன் ஐ வில் கம் டு யுவர் ஹவுஸ் 4 o'clock வஹாங் சே அப்படின்னா ஃப்ரம் தேர் ஹம் வி தோனோ போத் ஸ்டேஷன் ஸ்டேஷன் ஜாயேங்கே இது சிங்கிளாக ஒரு வேர்ப்லஸ் ஒரே எழுத்துள்ள வேர்ப் அப்போ வகு ஹம் வந்தால் ஏங்கே வரும் அப்போ நம்ம வந்து வி போத் வில் கோ டு ஸ்டேஷன் ஃப்ரம் தேர் இங்கேருந்து நம்ம 2 பேரும் அங்கே போவோம் நெக்ஸ்ட்டு गाड़ी कितने बजे छूटती है गाड़ी எத்தனை மணிக்கு கிளம்பும் ஜூட்னா டிபார்ட் இது வந்து தீ ப்ரெசன்ட் டென்ஸ் தானே அப்போ காடி வந்திருக்கான ஃபீமேல்னால இது தீ வருது இத்தனையும் நம்ம ஒரு வேர்ட் சென்டென்ஸ் இருந்தால் இதெல்லாம் ஹையர் போனால் நம்மளுக்கு வேணும் இது என்னென்ன சென்டென்ஸ் எப்படி முடியுது ஏன் ஃபீமேலா மேலா எல்லாமே ஃபாலோ பண்ணணும் அப்போ எத்தனை விச் டைம் டிபார்ட் द ट्रेन गाड़ी 6:30 बजे छूटती है गाड़ी வந்து 6:30 6 மணிக்கு கிளம்புகிறது हम 6 बजे स्टेशन पहुँचेंगे நாங்கள் 6 o'clock ஸ்டேஷன் பகுஞ்சேங்கே பகுஞ்ச் ப்ளஸ் ஏங்கே இது எப்படி எழுதுறேன்னு பாருங்க பா ஹூ இன் இச் பகுஞ்ச் ப்ளஸ் ஏங்கே அப்போ இச் ப்ளஸ் ஏ சேவா மாறும் பகுஞ்சேங்கே அப்போ வி வில் ரீச் த ஸ்டேஷன் 6 o'clock நாங்கள் ஸ்டேஷனுக்கு 6 o'clock வந்துடுவோம் மை அசோக்குக்கோ மாலா பகனா ஊங்கா மை வந்த ஊங்கா பகன்னா வியர் நான் அசோக்குக்கு மாலை அணிவேன் ஐ வில் வியர் கார்லண்ட் டு அசோக் मैं भी उसे एक माला पहनाऊंगा I also will wear a garland to him उसना அவனுக்கு உசேனா அவனுக்கு நானும் அணிவேன் I also मैं बाजार से एक बढ़िया माला लाऊंगा लाना நான் bring நான் வாங்கிட்டு வருவேன் I will bring garland அது बढ़ियाனா अच्छा நல்ல மாலையா ஃப்ரம் எங்கேருந்து வாங்கிட்டு வருவேன் ஃப்ரம் मार्केट आज स्टेशन पर ना ऑन हमारा अध्यापक अवर हेडमास्टर भी आएंगे अवर हेडमास्टर also will come on the station today எல்லாம் நேராக எழுதி நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் अशोक कब चेन्नई से वापस आएगा अशोक எப்போ சென்னையிலேருந்து வாபஸ்னா கம் ரிட்டர்ன் எப்போ சென்னையிலேருந்து ரிட்டர்ன் ஆவான் வக் புதவா சபேரா இதர் வாபஸ் ஆயங்க புதவார்னா புதன்கிழமை காலையில் சபேரே இதர்னா ஹியர் வில் கம் ரிட்டர்ன் ஹியர் வெனஸ்டே मॉर्निंग आज सभा में कौन बोलेंगे இப்போ बोलेंगे அப்படிங்க बोल प्लस ஏங்க அப்போ இந்த இல்லு ப்ளஸ் ஏ வந்து லேவாக மாறிடும் டுடே हु विल स्पीक इन दी मीटिंग सभाना मीटिंग आज सभा में प्रधान अध्यापक बोलेंगे टुडे आवर हेडमास्टर विल स्पीक इन मीटिंग क्या वे हिंदी में बोलेंगे என்ன அவர்கள் ஹிந்தியில் பேசுவார்களா போல் ப்ளஸ் ஏங்கே அந்த இல்லு ப்ளஸ் ஏங்கிறது தான் லேவாக மாறும் நான் இவ்வளோ தூரம் பிரித்து எழுதிட்டேன்ல நீங்கள் பிரித்து எழுதுங்க தே வில் ஸ்பீக் இல்லைன்னா இவங்க பிரதான அத்தியாபகம்னா அப்போ தேவராது அவர் யார் ஹி ரெஸ்பெக்டட் பர்சன் இங்கே தேவராது அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும் ஃப்யூச்சர் டென்ஸில் கொஸ்டின் மேக் பண்ணணும் வில் ஹி ஸ்பீக் இன் ஹிந்தி அவர் ஹிந்தியில் பேசுவாரா ஹாங் कि वे हिंदी में ही बोलेंगे बोल प्लस येंगे इल प्लस ये लेवा मारदे ओनली
he will speak only in Hindi. वे ना ही हिंदी ना हिंदी मेम ना इन ही ना only बोलेंगे ना will speak. இப்போ இதெல்லாம் கரெக்ட் பண்ணி எழுதுங்க. खूब वेल भेजना टू सेंड प्रधान अध्यापक ना हेडमास्टर कितने हाउ मनी ठहर स्टे और हॉल्ट दोनों बोथ ரெண்டு பேரும் जूटना टू डिपार्ट पहुंचना टू रीच बजे क्लॉक पहनाने टू वियर बढ़िया நல்லா अच्छा बोलना टू स्पीक. இப்போ ஒவ்வொன்றும் நீங்கள் எழுதின मैं अच्छा हूँ मैं खूब करता हूँ भेजना ना मुझे व्हाट्सएप में भेजो எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பு प्रधान अध्यापक का नाम சொல்லி எழுதலாம். ஒவ்வொன்றும் சென்டென்ஸ் மேக் பண்ணிங்க. कितने कितने रुपया है இது எவ்வளோ रुपया ठहरना स्टे நீ कितने दिन यहाँ ठहरेगा எத்தனை நாளைக்கு அவங்க தங்குவாங்க இன்னைக்கு दोनों दोनों अच्छा है ரெண்டுமே நல்லா இருக்குது இருவரும் ரெண்டு நல்லா இருக்குது இருவரும் நல்லா இருக்காங்க. ஈஸியான வேர்ட்ஸ் வந்து ஒரு லெசன்ஸ் வந்துட்டோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டோம் என்ன இதில் சென்டென்ஸ் மேக் அனுப்பி படிக்கணும். ஜூட்டான கிளம்புறது एक गाड़ी कितने बजे जुड़ता है இது எப்போ அன்னைக்கு கிளம்புகிறது. पहुंचाना दिस गाड़ी कितने बजे पहुंचता है रीच உடனே சென்டென்ஸ் மேக் பண்ணுங்க. बजे आप कितने बजे है तुम जाते हैं இன்னைக்கு எத்தனை மணிக்கு நீங்கள் போவீங்க. पहनाने वियर நான் நல்ல ட்ரெஸ் आज मेरा जन्मदिन है இன்னைக்கு என்ன பர்த்டே इसलिए मैं नया कपड़ा पहनता हूँ அணிந்திருக்கிறேன். बढ़ियाना अच्छा यह बहुत बढ़िया है ரொம்ப நல்லா இருக்குது. बोलना बोलना स्पीकर कौन बोलता है फोन में कौन बोलता है ஃபோனில் யார் பேசுகிறார்கள். ஓகேவா இது இத்தனையும் மேம் எவ்வளோ சொல்லலாம் நீங்களும் இப்படி தான் படிக்கணும். ஒரு லெசன் முடிச்சோன்னா லெசனை பார்க்காம மற்றதுக்கு போக முடியாது. ஒவ்வொரு செக்ஷனையும் நல்லா தரமாக முடித்தாதான் நம்ம அடுத்த செட்டுக்கு நம்ம ரெடி ஆகும். एक वाक्य में उत्तर दीजिए ஒன் சென்டென்ஸில் ஆன்சர் கொடுங்க. कल अशोक कहाँ जाएंगे कल अशोक चेन्नई जाएंगे अशोक will go to चेन्नई. गाड़ी कितने कहांगना வேர் சென்டென்ஸ் மேக் பண்ணி பாருங்கள். இதுலாம் கித்தனைனா ஹவு மணி ஹவு மச் கேள்விக்கு எத்தனை மணிக்கு கிளம்பும். गाड़ी 6:30 6:30 கிளம்பும். अशोक कब चेन्नई से वापस आएंगे अशोक எத்தனை மணிக்கு சென்னைக்கு ரிட்டர்ன் ஆவான். अशोक बुधवार सवेरा चेन्नई को वापस आया புதன்கிழமை காலையில் சென்னையிலேருந்து ரிட்டர்ன் வருவான் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜான்காரி கேலியன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக पहला फर्स्ट दूसरा सेकंड तीसरा थर्ड चौथा फोर्थ पांचवा फिफ्थ நான் फिफ्थ स्टैंडर्ड पांचवा कक्षा में पढ़ रही हूँ तीसरा कक्षा में पढ़ रही हूँ दूसरा कौन है ரெண்டாவது யார். ஓகேவா நெக்ஸ்ட்டு पहला पहला फर्स्ट यार बंदेंगे पहला कौन आते हैं அப்படின்னு சொல்லுவாங்க. छठाना 6th सातवा 7th अठावा 8th नौवा 9th 10वां 10th அப்போ எத்தனாவது 9th ஸ்டாண்டர்ட் நவ்வா கச்சா में पढ़ रही हूँ 10वां कक्षा में पढ़ रही हूँ இப்படி ஒன்றாவது ரெண்டாவதுனா एक दो तीन சொல்லக்கூடாது. அதில் சட்டா சாத்வா ஆட்வா நவ்வா 10வா ஒவ்வொரு லெசன் முடிஞ்ச உடனே இந்த கீழே இருக்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வந்தால் தான் நம்மளோட நாலேஜு ஸ்போக்கனு எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதுக்காகவே இந்த லெசன்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா தான் கிளாஸ் நடத்துகிறேன். ஒவ்வொருத்தரும் கிளாஸை நடத்திட்டு விட்டுருவாங்க. நான் கிளாஸில் நடத்தி முடிச்சேன்னா அதில் பேக் எக்ஸசைஸுக்கு நான் அபியாஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். அதில் ஸ்போக்கனும் முடிச்சு கொடுப்பேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.